அதுல நான் பார்த்தோன்னே எனக்கு என்ன கேட்டுக்கிறதுனா, நீ கல்யாண சுந்தரத்தை கேட்கட்டா அப்புறம் இருக்கட்டும். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன் சாட்டைட்ட. இப்போ அவரு ஆதாரத்தை வைக்க முன்னாடி நீ தைரியம் இருந்தா எங்க அண்ணனுக்கு இதன் மூலமா சோர்ஸ் இருக்குப்பா 3 லட்ச ரூபா வாடகை கொடுக்கறங்கிற ஆதாரத்தை நீ எடுத்து போய் பார்க்கலாமே. அவர் திருநிதி வாங்கி அது மூலம் வாடகை கொடுக்கன்னு சொல்றாருல, உங்க அண்ணனுக்கு என்னதான் சோர்ஸ்? என்ன படம் இப்போ வந்து நடிச்சிட்டு இருக்காரா, டைரக்ட் பண்றாரா, கதை திரை வசனம் எழுதுறாரா, எந்த மூலமா சோர்ஸ் வருது, என்ன பிசினஸ் பண்றாரு நீ சொல்லு பார்க்கலாம். இப்போ நீயாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்க, அது உள்ள பெரிய வியூஸ் போது ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு உனக்கு. அதனால அது நீ அரசியல் பிசினஸும் பண்ற. உங்க நொண்ணனுக்கு என்ன வந்திருக்கு சொல்லு. எப்படி அவரு இத்தனை 10-20 ஆண்டுகளாமா அந்த அரசியல் பயணத்தில் இருக்காருல்ல, அவர் லாஸ்டா எப்போ படம் நடிச்சாரு, எப்போ டைரக்ட் பண்ணாரு, இப்போ வரைக்கும் சுகபோகமா அவருடைய லேண்ட் ஒரு காரு முடிச்ச வாடகை வீட்டில் இருக்காரு, அவன் பையனை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்காரு. இதுக்கெல்லாம் வருமானம் எப்படி இருந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு? நீ முதல்ல அதுக்குன்னு ஆதரத்தை எடுத்து வை. மத்தவன் விமர்சிக்கவே மாட்டான். ஏன் விமர்சிக்க போறான்? அவருக்கு இது ஒரு சோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா, இப்போ விஜய் அவர்களே ஒரு லக்ஸரியா வாழ்றாருன்னா, அவர் லாஸ்ட் 69 படம் நடிச்சிருக்காரு, 2 கோடி சம்பளம் வர ஒரு படத்துக்கு. சோ அவர் வந்து லக்ஸரியா வாழ்றாரு. இப்போ ஏடிபி டிஎம்கே காரன் வாழ்றான்னு கேட்டீங்கன்னா, ஏடிபி டிஎம்கே ஏதோ ஒரு வகையில மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சாது அதிகாரத்துல இருந்திருக்காங்க எல்லாரும். சோ அதனால எம்எல்ஏ அதிகாரத்துல இருக்கும்போது அவனுக்கு பணத்தை அந்த பணத்தை அவன் சுகபமா வாழ்ந்துட்டு இருக்கான். உங்க அண்ணனுக்கு எந்த சோர்ஸும் இல்லாம கட்சியை மட்டும் நடத்திட்டு இருக்காரு. இப்போ சுகபமா வாழ்றாருன்னா கேள்வி கேட்கறதுன்னு செய்வான் அவ்வளவு வேணும். அது வெளியிருந்து கேட்கலாம், அவங்க கூடவே இருந்து பயணிச்சு கேட்கலாம். அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா நான் பாக்குறேன். நீ வந்து ஆதரத்தை வெளியெடுத்து போட வேண்டியது, எங்க அண்ணன் இதுல தான் 3 லட்ச ரூபா வாடகை கொடுக்காரு, எவன்டா பேசுறது, எடுத்து போறாரு, அடுத்தவங்க அடங்கி போயிருவான். அதை விட்டுட்டு சும்மா கேள்விகள்லாம் மத்தவனை மட்டும் விமர்சிக்கிறதுக்கு சாப்பிட்ட முதல்ல வந்துடும். அது விஜய்னா மட்டும் போதும்.